மூட்டு தேய்மானமா இருக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, இல்ல ஜவ்வு தேஞ்சிருக்கு, அந்த இடத்துல லிக்மெண்ட் இல்ல, கொடகழுத்து வலி, குதிங்கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வகையான வலிகளுக்கும் நான் ஒரு மருந்து சொல்றேன். அதை அவங்களே செஞ்சுக்கலாம். நான் சொல்றபடி செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்னு சொல்லியிருக்கீங்களா? அதுக்கான தீர்வை சொல்லுங்களேன். தேவையான அளவு நெய் ஏன்னா அது குழப்படும். நெய் வந்து அதில் குழஞ்சி வரணும். சரி, இப்படி எடுத்துட்டு இதை இப்படி குழப்பி சாப்பிட்றணும். மூட்டு வலி, மூட்டு வீக்கம், தேய்மானம், ஃப்ளூடினுடைய குறைபாடு, அந்த ஃப்ளூடை உற்பத்தி பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் அந்த மூட்டு தேய்மானம் பிரச்சனை விடுபடலாம் தானே? ஆமாம், அதுக்கு எல்லாத்துக்குமே இது வேலை செய்யும். வாத சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து வலிகளையும் சரி பண்ணும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டில் வரக்கூடிய வீக்கங்கள், மூட்டு தேய்மானம், ஜெல் குறைபாடு அனைத்துக்கும் அற்புதமான தீர்வு தரும். உடஞ்சி போன எலும்பை கூட ஒட்ட வைக்கக்கூடிய மிக அற்புதமான சக்தி இந்த பிரண்டைக்கு இருக்கு. தேவையான அளவு எங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் போட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது பாத்தீங்களா ஆயில் ஆயிடுச்சு. எப்பேற்பட்ட வலியும் போகும். இப்போ உங்களுக்கு மூட்டு வீக்கம் வளர்ந்தா ஒரே நாள்ல காணாம போயிருக்கும். நைட்டு நீங்க இதை போட்டு அப்ளை பண்ணுங்க, காலையில அந்த வீக்கமே இருக்காது. வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய ஆயுர்வேத சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விஜயண்ணா இருக்கார். இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜவ்வு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, மூட்டு தேய்மானம், அந்த இடத்துல ஸ்வெல்லிங் ஆயிடுச்சு, L1, L2, L3, L4, L5 பிரச்சனை, S1, S2 பிரச்சனை, சொல்லப்போனா முதுகு தண்டுவட பிரச்சனை, கொடகழுத்து வலி, குதிங்கால் வலி, கெண்டைக்கால் வலி, முதுகெல்லாம் வலிக்குது, மூட்டெல்லாம் வலிக்குது. இதுக்கு என்ன மாதிரியான மூலிகை மருத்துவம் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நான் செய்முறை எப்படி செய்யறதுன்னு விளக்கமாவே சொல்லிடுறேன்னு சொன்னார். இந்த பிரச்சனைக்கு அற்புதமான தீர்வு தரக்கூடிய ஆயுர்வேத மருந்து தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். வணக்கண்ணா. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு மூட்டு தேய்மானமா இருக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, இல்ல ஜவ்வு தேஞ்சிருக்கு, அந்த இடத்துல லிக்மெண்ட் இல்ல, கொடகழுத்து வலி, குதிங்கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வகையான வலிகளுக்கும் நீங்க ஆயுர்வேத முறைப்படி சொல்லியிருக்கீங்க. நான் ஒரு மருந்து சொல்றேன், அதை அவங்களே செஞ்சுக்கலாம். நான் சொல்றபடி செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த பிரச்சனை வருவதற்கான காரணம் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கோம். நீங்க அந்த காரணத்தை சொல்லிட்டு அதுக்கான தீர்வை சொல்லுங்களேன். காரணம் முக்கியமான தேய்மானம் வரதுக்கு உண்டான காரணம் என்ன? ஃப்ளூடினுடைய குறைபாடு. ஜெல் குறைபாடு வரும்போது ஃப்ளூட் இல்லாம வரும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு பயங்கரமான வலி. மாடிப்படி ஏறும்போது கடக் கடக் கடக்குன்ற ஒரு சத்தம் கேட்கும். இந்த மாதிரி நிறைய அவதிப்படுவாங்க இது தேய்மான பிரச்சனைனால. ஆனா ஒரு சில பேருக்கு வாத சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி வலிகள் வரலாம். அதுக்கும் இது தீர்வு. புரியுதுங்களா? அதுக்கும் இது தீர்வு கொடுக்கும். சரி, இப்போ இது என்னென்ன பிரச்சனைகளுக்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும்? யூஸ் பண்ற முறை ஒன்னேதான், ஒரே முறை தான். ஆனா நான் சொல்றேன், இந்த அனைத்து பிரச்சனைக்கு இது வேலை செய்யும். மூட்டு வலி, மூட்டு வீக்கம், தேய்மானம், ஃப்ளூடினுடைய குறைபாடு, அந்த ஃப்ளூடை உற்பத்தி பண்ணும். அப்போ வந்து நீங்க அந்த மூட்டு தேய்மான பிரச்சனை விடுபடலாம் தானே? ஆமா, அதுக்கு எல்லாத்துக்குமே இது வேலை செய்யும். சரி, இதுல என்னென்ன மூலிகை இருக்கு, எப்படி எல்லாம் செய்யணும்னு மக்களை சொல்லுங்களேன். இப்ப இங்க வச்சிருக்கீங்களே, இது வந்து கொம்பரக்குன்னு நம்ம இதுக்கு சொல்றதுக்கு ஒரு காரணம் என்ன வச்சீங்கன்னா, இந்த முடக்கு வருது இல்லையா, இந்த முடக்க அறுக்கக்கூடியதுனாலதான் இதுன்னு அரக்கு, கொம்பு அரக்கு, கொம்பு அரக்கு. அதுவும் இதுல குச்சிங்களை தான் இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும். பவுடர் பண்ணி எடுக்கணும். ஆமா. சரி, சொல்லுங்க, இது எப்படி பவுடர் பண்ணணும்? இது நல்லா சுத்தமா கழுகி நிழல்ல காய வைக்கணும். காய வச்சு இது பவுடர் பண்ணி எடுக்கணும். இங்க ஒரு மூலிகை வச்சிருக்கீங்க, இது என்ன மூலிகை? இது வந்து பிரண்டை. வஜ்ரவல்லின்னு சொல்லக்கூடிய பிரண்டை. ஆமா, வஜ்ரவல்லி நல்லா காஞ்சிருக்கு இல்லையா? பிரண்டை நல்ல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இதே மாதிரி நிழல்ல காய வச்சு எடுக்கணும். நிழல்ல காய வச்சு காய்ஞ்சிருச்சுன்னா இது உடஞ்சி வந்துடும். பாத்தீங்களா? ஆமா, அப்பதான் இது காஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்படி உடஞ்சி வந்துருக்குல்ல? ஓகே, சொல்லுங்கண்ணா. அடுத்தது அங்க இருக்குது என்னன்னா, இது நீர்மருதம் பட்டை சூரணம். மருதம்பட்டை சூரணம். நீர் மருதம்பட்டை சூரணம். ஆமா, ஓகே, இதுவும் இருக்கு. அடுத்தது இங்க என்னது? கோதுமை. அதாவது கோதுமை மாவு இருக்கு இல்லையா, சப்பாத்தி சொல்றதுக்கு அந்த கோதுமை, நார்மல் கோதுமை தான். இதையும் வச்சிருக்கீங்க. அடுத்தது இங்க ஒண்ணு வச்சிருக்கீங்க, நெய் வச்சிருக்கோம்.
இது ஒரிஜினல் நெய்யா? ஆமா, ஒரிஜினல் பசுமாட்டு நெய். இதுல தான் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தணும். ஆமா. சரி, இப்போ கிட்டத்தட்ட 5 மூலிகைகள் வச்சிருக்கீங்க. இது எப்படி செய்யலான்றத மக்களுக்கு விளக்கமா சொல்றீங்களா? முதல்ல வந்து பிரண்டை, நம்ம பச்சை பிரண்டை இருக்கு இல்லையா, பச்சை பிரண்டை. பிரண்டைய சின்ன சின்ன பீஸா இப்படி இப்படி ஸ்லைஸா கட் பண்ணி எடுக்கணும். ஓகே. கட் பண்ணும்போது முக்கியமா வந்து கையில கிளவுஸ் போட்டு தான் நீங்க பயன்படுத்தணும், இல்லைன்னா அரிப்பு தன்மை அதிகமா இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணிட்டு புளி இருக்கு இல்லையா, புளி தண்ணியில இதை சுத்தி பண்ணலாம். ஒண்ணு. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அரிசி கழுகுற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில இதை சுத்தி பண்ணலாம். இல்லையா நல்லெண்ணெயில இதை சுத்தி பண்ணலாம். இது 3ல ஏதோ ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். இதை சுத்தி பண்ணிட்டு இது நிழல்ல காய போடணும். காய போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது கூட கொம்பரைக்கு இது எந்த அளவு எடுக்கிறீங்களோ சம அளவு மற்ற மருந்துகள் அனைத்துமே எடுக்கணும். இது 50 கிராம் எடுக்கிறோம், கொம்பரைக்கு 50 கிராம் எடுத்துக்கணும். கொம்பருக்கும் 50 கிராம் எடுக்கணும். ஓ, அதாவது பிரண்டை 50 கிராம்னால கொம்பருக்கும் 50 கொம்பரைக்கு இடிச்சு நல்லா பவுடர் பண்ணிக்கங்க. அதே பிரண்டை 50 கிராம், கொம்பரைக்கு 50 கிராம். மருதம்பட்டை சூர்ணமும் ஒரு 50 கிராம். சூர்ணமா இருக்கிறனால நம்ம இப்படி காட்டுறோம். மருதம்பட்டையும் 50 கிராம் எடுத்துக்கணும். 50 கிராம் எடுத்துக்கணும். கோதுமை ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். கோதுமையும் ஒரு 50 கிராம். ஆமா. ஓகே. இதை சம அளவு எடுத்து நல்லா ஃபைன் பவுடரா எடுக்கணும். சரி. நம்ம இதை அரைச்சு நல்ல பவுடரா எடுத்து ஜலிச்சு இதை வந்து திருகடி அளவு, திருகடின்னா 3 விரலில் எடுக்கக்கூடிய அளவு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இதை வந்து நெய்யில தான் சாப்பிடணும். திரிகடிக்குனாக்க எப்படி எடுக்கணும்? திரிகடிக்குன்னா இந்த அளவு, இந்த 3 விரல் இப்படி எடுத்துட்டு 1 ஸ்பூன் நெய் எடுக்கணும். 3 விரல் எடுத்துட்டு 1 ஸ்பூன் நெய். ஆமா, அது எடுங்க காட்டுறேன். இப்ப காமிக்கிறீங்களா? ஆமா. இந்த பொடி தான் நல்லா மணமா வேற இருக்குல்ல. ஆமா. இப்போ இந்த திரிகடிக்குனா இந்த 3 விரல், சரிங்களா? இந்த 3 விரல்ல இதை இப்படி எடுக்கணும். இதுதான் திரிகடிக்கு, சரிங்களா? இவ்வளோ எடுக்கிறோம். எடுத்து இதை நெய் ஊற்றி கலந்து சாப்பிடணுமா? இப்போ அண்ணா எப்படி சொல்றாருன்னு கேட்கலாம். ஆனால் நீங்க சொல்லுங்கண்ணா. அதேதான். திரிகடி அளவுனா இதுதான். திருகடி அளவு எடுத்தாச்சு. இந்த அளவு தான் இருக்கணும். சரி. தேவையான அளவு நெய். ஏன்னா அது குழப்படும். நெய் வந்து அதில் குழஞ்சி வரணும். சரி. இப்படி எடுத்துட்டு இப்படி இதை இப்படி குழப்பி சாப்பிடணும். நெய்யும் இது நல்லா மிக்ஸ் ஆகணும். பாத்தீங்களா? திருகடி அளவு பொடின்றது இதுதான் திருகடி அளவு. 3 விரல் எடுக்கக்கூடிய அளவு. இது அப்படியே சாப்பிடணும். காலை இரவு 2 வேளை இது சாப்பாட்டுக்கு பிறகு எடுத்துடணும். நண்பர்களே, இதுதான் மருந்து. இதை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத அண்ணன் கிடைக்கலாம். ஆனால் சொல்லுங்க, இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்? உள்ளுக்குள்ள சாப்பிட்றதுனால வாத சம்பந்தமா வரக்கூடிய அனைத்து வலிகளையும் சரி பண்ணும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டுல வரக்கூடிய வீக்கங்கள், மூட்டு தேய்மானம், ஜெல் குறைபாடு அனைத்துக்கும் அற்புதமான தீர்வு தரும். பிரண்டை அற்புதமான ஒரு போன் செட்டர். இதுதான் பிரண்டைக்கு பேரு. உடஞ்சி போன எலும்ப கூட ஒட்ட வைக்கக்கூடிய மிக அற்புதமான சக்தி இந்த பிரண்டைக்கு இருக்கு. அதனாலதான் வஜ்ரவல்லின்னு சொல்றது. வஜ்ரவல்லின்னு சொல்றாங்க. நல்லா டேஸ்டா இருக்கு. ஏன் நண்பர்களே, அருமையான டேஸ்டா இருக்கு. செய்முறை சொல்லிட்டாரு, எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டாரு. இதை எல்லார் வீட்லயும் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பா வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு அற்புதமா வேலை செய்யக்கூடிய மருந்து இது, சரிங்களா? இது எவ்வளவு நாள் சாப்பிடணும்னா? இது 1 வாரம் சாப்பிடும் போதே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 1 வாரம் சாப்பிடும்போது என்ன ரிசல்ட் கிடைக்கும்? என்ன ரிசல்ட் கிடைக்கும்? அவங்க வந்து இப்ப நார்மலா ஒருத்தர் சமணங்கால் போட்டு உட்கார முடியலையா, அவரால் உட்கார முடியும். படிக்கட்டு ஏறும்போது கடற்கடை சத்தம் வருதா? வராது. அவங்களுக்கே தெரியும், நம்மளால முன்னாடி பண்ண முடியாத விஷயங்கள்லாம் பண்ண முடியுதுன்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. என்ன நண்பர்களே, உங்களுக்கும் L1, L2, L3, L4, L5 பிரச்சனை இருக்கா? L4, L5 டிஸ்க் கம்ப்ளீட் ஆயிருக்கா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க பல்ஜ் ஆயிருக்கா? இல்ல ஜவ்வு தேஞ்சிருக்கா? ஜவ்வு கிழிஞ்சிருக்கா? மூட்டு தேஞ்சிருக்கா? அந்த இடத்துல ஸ்வெல்லிங் ஆகுதா? லிக்மெண்ட் இல்லையா? எல்லா வலிய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், எலும்பு சார்ந்த பிரச்சனைக்கும், நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கும், ஏன் சொல்ல போனா உடஞ்ச எலும்பவே ஒட்ட வைக்கணும்னு சொன்னாரு. அது சொல்லுங்களேன். உடஞ்ச எலும்பை வைக்கக்கூடியதான் பிரண்டை. அதான் போன் செட்டர்னு பேரு. அதுக்கு பேரு அதுதான். இப்படிப்பட்ட மருந்துகள் நிறைய ஆயுர்வேதால இருக்கு, சித்தால இருக்கு. பாக்குற நீங்க கண்டிப்பா இதை வாங்கி பயன்படுத்தி நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருங்க.
ஆனா இப்போ இந்த சூரணை சாப்பிட சொன்னீங்க, செம டேஸ்ட். இந்த பிரண்டை கிழங்கு எப்படி பயன்படுத்தணும்? இது மேல் பூச்சிக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆமா, இது உள்ள சாப்பிடணும். உள்ள சாப்பிடறதுக்கு நம்ம இதை எடுக்கிறோம். ம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வலி பெயின் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் தேவையான அளவு, தேவையான அளவு எங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் போட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது பாத்தீங்களா ஆயில் ஆயிடுச்சு. இதோட ஆமா. செய்முறை வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கோம் வீடியோல. ஆமாமா. எப்பேற்பட்ட வலியும் போகும். ஓ, எப்ப இப்ப உங்களுக்கு மூட்டு வீக்கம் வளர்ந்தா ஒரே நாள்ல காணாம போயிருக்கும். நைட்டு நீங்க இது போட்டு அப்ளை பண்ணுங்க, காலையில அந்த வீக்கமே இருக்காது. கண்டிப்பா இருக்காது. ஓ, அந்த வகையான அப்படிப்பட்ட வலிக்கும் மேல் பூச்சி அதை பயன்படுத்தலாம். கண்டிப்பா. பிரண்டை மிஞ்சின ஒரு மருந்தே இல்ல வலிக்கு. பிரண்டை மிஞ்சக்கூடிய ஒரு மருந்துல எலும்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைக்கும் பிரண்டை மருந்து கண்டிப்பா. இந்த மூலிகை எல்லாமே நாட்டு மருந்துகள்ல கிடைக்கும். அது இல்லைன்னா சித்தா கிளினிக்ல கிடைக்குன்னா சுத்தி பண்ணி கிடைக்கும். அதை நீங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சு அண்ணா சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ரிசல்ட் வரத கண்கூடா பார்க்கலாம். 1 வீக்ல உங்களுக்கு இந்த வலிகள் படிப்படியாக குறையத கண்கூடா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.